அவளா ஓடி போயிருப்பா. அதுவும் தனியா இல்ல. என் கணிப்பு சரியா இருந்தா அந்த போட்டோ எடுக்கிறவனோட தான் ஓடி இருப்பா. ஏ லீலா, இந்த நேரத்துல கூட உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? என் பேத்தி அப்படியெல்லாம் போறவ இல்லடி. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி போயிருக்கா. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இப்பவே நான் ராணிக்கு ரேவதிக்கு போன் பண்றேன். ஹலோ, காவியாவை காலையில இருந்து காணோமா? சீக்கிரம் வாயா. எவ்வளவு நேரம்? காவியம்மா வந்துட்டீங்களா? ரொம்ப வேணும்னா கேளுங்க. சரி, குடு குடு. இந்தாங்க சாமி. யோ, டைம் ஆகுதியா? சொன்னபடியே வர வச்சிட்டீங்க. சூப்பர் ஐயா. சரி சரி. ஆனா இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்களே, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சே. காவியா, முகூர்த்தத்துக்கு நேரமாவது. உனக்காக ஒரு சூப்பரான புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ கட்டிட்டா அழகா இருக்கும். சீக்கிரம் போய் இதை கட்டிட்டு வா. போ 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 போ. இந்த புடி. அம்மா, ரூம் அந்த பக்கம் இருக்கு. அங்க ரூம் இருக்கு பாரு. போ, ரெடி ஆயிட்டு வா. போ. ஐயா, சொன்னபடி சாதிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன குறை. என்ன? காவியா அம்மா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்காங்க. சிரிச்சாங்கன்னா கலையா இருக்கும். அதை விட்டுட்டு கடுகடுன்னு இருக்காங்க. அது என்னன்னா பிச்சமுத்து, அவ குடும்பத்தை நான் ஏதாவது பண்ணிடுவோங்கிற பயத்திலேயே இருக்கா. அதனாலதான். அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை என்ன பண்ண போறீங்க? அவ பயம் கரெக்ட் தான் பிச்சமுத்து. நான் இன்னும் எதையுமே மறக்கல. என்ன உள்ள வச்சுட்டு மொத்த குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு டார்ச்சர் பண்ண போறேன். ராணி ரேவதியும் காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அக்கா போன் எடுத்துட்டு போல, ரூம்லயே வச்சிட்டு போயிருக்கா. ஐயோ, என் பேத்தி எங்க போனாலோ? ஐயோ, என்ன சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காளோ? ஒண்ணுமே புரியலையே. விவரமா போய் சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் வீட்டை விட்டு போயிருக்கா. அவ போய் சிக்கல்ல மாட்டிக்க போறாளா? நமக்கு பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிருக்கா. இன்னும் அது கூட புரியாம புலம்பிட்டே இருந்தீங்கன்னா புலம்பிட்டே இருங்க. லீலா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் வேணாலும் பண்ணுவாளே தவிர குடும்பத்தை விட்டு ஓடுறவ கிடையாது. அமைதியா இருக்க முடிஞ்சா இரு, இல்ல என் கண்ணு முன்னால நிக்காத. கோவத்துல ஏதாவது பண்ணிட போற. லீலா, வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. பூஜா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க பாட்டி. அப்பா, அக்கா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்கா. லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்காளா? ஐயோ, பா, நான் தான் சொன்னேன்ல, லெட்டர் எழுதி வச்சிட்டு தான் போயிருப்பான். இவன் வேற. நீ படிமா. அப்பா, பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால பூஜா, விக்கி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அப்பா, நான் உங்ககிட்ட கேட்காம இது வரைக்கும் எந்த முடிவையும் எடுத்ததில்ல. பாட்டி, உங்ககிட்டயும் சொல்லாம நான் எதுவும் பண்ணதில்ல. முதல் முறையா உங்க எல்லாரையும் மீறி நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த முடிவு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்னால கஷ்டப்பட மாட்டீங்க. நான் போறேன். உத்தமன் கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் உத்தமன் கிட்டயே போறேன். ஐயோ,